ஏய் சரளா, ஏங்க? என்னங்க? ஒரு 10 பேர் டீ குடிக்கிற மாதிரி டீ போட்டு வை போ. எது 10 பேரா? ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் வராங்களா? ஜெனி ஃப்ரெண்ட் இருக்கால, பேர் என்ன, சுஜி, சுப்பையம்மாவ, அவளை போய் கூட்டிட்டு வா ஓடு. என்னங்க? என்ன என்ன விஷயம்? என்கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லடியே, என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவன் அவங்க பையன் வந்து ஃபாரின்ல இருக்கிறானா, இப்போ வந்திருக்கானா, இன்னும் ஒரு 2 மாசத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. நல்ல இடம், வசதியான இடம். அவன் பொண்ணை கேட்குறான் உரிமையா. நம்ம என்ன வரவே நான் சொல்ல முடியும். சரி வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்துருவாங்க குடும்பத்தோட. நீ காப்பி போட்டு ரெடியாக வை. ரொம்ப நல்ல விஷயங்க. நான் போய் இந்த சுஜியை கூப்பிட்டு வந்து ஜெனிபரை கிளம்ப சொல்கிறேன். நீங்கள் ஜூஸும் வாங்கிட்டு வாங்க கையோட. ஏன்னா டீ குடிக்கிறவங்க டீ குடிக்கட்டும், ஜூஸ் குடிக்கிறவங்க ஜூஸ் குடிக்கட்டும். அப்புறம் அந்த பிஸ்கட் 2 பழம் மிச்சர் ஏதாவது வாங்கிட்டு வாங்க. ம் சரி. என்னே சுப்பையண்ணே வீட்டில் இருக்கீங்களா? உள்ள வாங்கம்மா. வீட்டில் தான் இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா தானே இருக்கேன். இந்த சுஜியை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தனே. ஜெனிபரை பொண்ணு கேட்டு வராங்கண்ணே. அவர் ஆஃபீஸில் யாரோ ஒர்க் பண்ணுறாங்களாம். அவங்க ஃப்ரெண்டு பையனுக்கு ஜெனிபரை கேட்டிருப்பாங்களாட்டுக்கு. சரின்னு அவர் வர சொல்லியிருக்கிறாரு. சுஜியை கூட்டிகிட்டு வர சொன்னாருண்ணே கையோட. அதான் கூட்டிகிட்டு போட்டானே. நீ கூட்டிட்டு போயா? என்கிட்டயா கேள்வி கேட்கணும்? சரிண்ணே சரிண்ணே. சுஜி வரேன் ஆண்டி. ஆண்டி வாங்க ஆண்டி உட்காருங்க. இருக்கட்டும்மா. அங்கிள் உன்னை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னார். உன் பிறண்ட பொண்ணு கேட்டு வராங்க. இவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா? ஏற்கனவே ஜெனி அழுதுட்டுருக்கா சிவாவை மறக்க முடியாமல். இவங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல. லவ் விஷயம் தெரிஞ்சு 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே இவ்வளோ சகஜமாக வந்து என்னை கூப்பிட்றாங்க. சரி போயிட்டு ஏதாவது வழி பண்ணணும். ஜெனிக்கிட்ட சும்மா பேசவும் முடியாது. இதை சாக்கா வச்சு போயிடணும். அம்மா என்னம்மா யோசிக்கிற? வாடி துணிமணியை மாற்றிட்டு வைப்போ. அந்த வந்துட்டேன் ஆண்டி. ஏனே வீட்டில் தானே சோறு திங்கிறீங்க? ஏனே தட்டில் சோறு போட்டு திங்காமல் தூக்கு பொண்ணில் சாப்பிட்றீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இது காட்டுக்கு தான் சோறு எடுத்துட்டு போனேன். அங்கே சாப்பிட முடியல, வெயில் வந்துருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. சரி வீட்டுக்கு தானே வரோம், வீட்லயே வந்து சாப்பிட்டுக்கான்னு எடுத்துட்டு வந்துட்டேம்மா கையோட. சரிண்ணே சரிண்ணே. சுஜிக்கு ஏதாவது மாப்பிள்ளை வருதா? ஒன்றும் வரலையாண்ணே? இல்லை நம்ம பாப்பாவும் அதே செட்டு தானே. சீக்கிரம் காலங்காலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருணுண்ணே. இல்லைம்மா, நம்ம நினைக்கிறது தான் முட்டாள்தனம். என் புள்ள படிக்கணும், வேலைக்கு போகணும்னு என்கிட்ட சொல்லிருச்சு. அது பேச்ச மீறி நான் இன்னொருத்த கையில பிடிச்சி கொடுக்க நான் நினைக்கலம்மா. இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும்மா. என் பிள்ளைக்கு தோன்றது தான் நான் செய்வேன். ம் சரிண்ணே சரிண்ணே. நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயந்தான். சுஜி நான் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வரேன். அவர் ஏதோ ஜூஸ் வாங்கி தரேனாரு. வாங்கிட்டு போய் வீட்லலாம் கிளாஸில் ஊற்றி வைக்கிறேன். நீ வாம்மா. ஓகே ஆண்டி நான் வந்துட்டேன். நீங்கள் முன்னாடி போங்க. ம் சரிம்மா. அண்ணே அப்புறம் நான் வரேனே. நீங்களும் ஒரு எட்டு வந்துட்டு போங்களேன். ஏதாவது பேசுவீங்க. இந்த வாரம் இருமா, சோறு குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிண்ணே அப்போ நான் வரேன். அப்பா 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 இங்க பாருங்க என்னாச்சு? அப்பா ஏன்ப்பா அழுகுறீங்க? என்னப்பா? உன்னோட வயசுதாம்மா ஜெனிஃபருக்கும். அவங்க அம்மா வந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்கன்னு சந்தோஷமா வந்து கூப்பிடுதும்மா. நானும் அதே வயசுல தானே பொண்ணை வச்சிருக்கேன். எனக்கு ஆதங்கமா இருக்காதா? அப்பா எல்லாமே கைகூடி வரும்போது தான்ப்பா நடக்கும். வருத்தப்படாதீங்கப்பா. நீங்க அழுதான் என்னால கஷ்டமா இருக்கும்ப்பா. நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. அப்பா என்னை எதுக்குப்பா படிக்க வச்சிங்க? இன்னொருத்தர் கையில பிடிச்சி கொடுக்கவா? நல்லா படிக்க வச்சிருக்கீங்களப்பா. நல்ல வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாரிச்சு வீடு கட்டி அதில் உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு தான்ப்பா நான் கல்யாணம் பண்ணுவேன். மறுபடியும் சொல்கிறேன்ப்பா. அதுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்ப்பா. அழாதீங்கப்பா. அப்பா அழாதீங்கப்பா. என்ன இருந்தாலும் அப்பாவோட ஆதங்கம்மா. எனக்கு மட்டும் வேதனை இருக்காதா? பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கனே. சரிம்மா, அந்த அம்மா வந்து கூப்பிட்டு போனாங்க. நீ வந்து குளிச்சுட்டு போ சாமி, போயிட்டு வா. போகலன்னா தப்பா எடுத்துக்குவாங்க, போம்மா. ம் சரிப்பா. எல்லாருமே சொல்லுவாங்க காதல் உனக்கு வரும்போது தான் தெரியும். இந்த மாதிரி தூக்கி போடவும் முடியாது, நார்மலாக இருக்கவும் முடியாது, அழகாம இருக்கவும் முடியாதுன்னு. அது மாதிரி தான் அப்போ என் நிலைமை ஆயிடுச்சு. சிவாவை மறக்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல, பேசாம இருக்கவும் முடியல. என்னதான் பண்றது? ஈஸ்வரா என்ன பண்ணட்டும்? நான் நார்மலாகவே என்னால் இருக்க முடியலையே. எல்லாரும் எப்படி தான் இருக்காங்களோ தெரியல. பாரு அவன் நினப்பு வராமே இருக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் கண்ண மூடி தூங்கலன்னா முடியுதா?
அவன்கிட்ட பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும். மொபைலை வேற பிடுங்கி வச்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சிவா தங்கக்குட்டி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நேற்று காலேஜில் உன்னை நான் பாட்டு விட்டுட்டு வந்துட்டேன். உன் ஞாபகமாகவே இருக்குடா. சாப்பிட்டியா? என்ன பண்ணுறனே தெரியலையே. சேட் கூட பண்ண முடியல. தெரியாமல் நேற்று உன் மொபைலையாவது வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருக்கலாம் வீட்டில். ஐயோ கடவுளே, கடவுளே, என்னோட காதலுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஜெனி வந்துருச்சு கடுப்பேத்த. வாவ், நைஸ் கலர்மா, நல்லா இருக்கு. ஃபங்க்ஷன் போறீங்களா என்ன? ஏன் நாங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டா அவன் வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறியா என்ன? அம்மா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் என்கிட்ட போய் இப்படி பேசுறீங்க? ஏய் மூடி வாய. எதுவும் நீ பண்ணாத விஷயத்த நான் ஏதோ சொன்ன மாதிரி பேசுற. ஏற்கனவே நீ அந்த மாதிரி பண்ணவ தானே நீ. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. ஒழுங்கா துணிமணியை மாத்திட்டு சேலை எடுத்து கட்டிட்டு நாகரிகமா வா. என்னது பொண்ணு பார்க்கையா? என்ன சொல்றீங்க? என்ன வெங்காயத்தை சொல்றாங்க? இப்பதானே சொல்றேன் பக்கத்துல இருந்து. உன்னைய பொண்ணு கேட்டு வராங்களா உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு. சரியா? உங்க அப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்றாருல, அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு. சரியா? போ உட்காரு. யார் கேட்டு நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் யாரடி கேட்கணுங்கிற? மா என்ன கேட்கணும்? என்ன கேட்காம நீங்க பாட்டுக்கு முடிவு பண்றீங்க. ஏன் நீங்க தான் கட்டிக்க போறீங்களா? இது என்னோட லைஃப். நான் வந்து சும்மா பொம்மை மாதிரி பிடிக்காதவங்களுக்கு டீ காஃபி கொடுக்க முடியாது. ஏய் உன்னையும் பெத்து வளர்த்து துணிமணி வாங்கி கொடுத்து எல்லா வெங்காயமும் உனக்கு பண்ணி கொடுத்து வளர்த்து வார்வம் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் வந்து ஏதாவது கேட்டுட்டு பண்ணணுமா? உனக்கு சோறு பசிக்கும் போதெல்லாம் கொண்டு வந்து வாய்க்கு நேரம் நீட்டனே. அப்பெல்லாம் உன்னை கேட்டுட்டு தான் ஊட்டினா? மரியாதையா இருந்துக்க. உன்னைய பெத்து வளர்த்த எனக்கு உனக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்க தெரியும். போய் உக்காந்து கிளம்புற வழியை பாரு. சுஜியை வர சொல்லியிருக்கேன். சரியா? இந்த அடம் பிடிக்கிற வேலைலாம் ஏன்ட்ட வச்சுக்காத. இங்க பாருமா, தேவையில்லாம அவமானப்படுத்த வச்சிடாதீங்க. அவங்களுக்கு காஃபி டீ நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். என்ன கேட்குற? என்ன கேட்குற? வாய் விழுந்தது அப்படி கொன்றும் பார்த்துக்க. அந்த சிவன் நாயோட ஓடலாம்னு பார்க்குறியா? அது ஒரு காலமும் நடக்காது. அப்படி நீ போயிட்டீங்கன்னா எங்கள் யாரையும் உயிரோட பார்க்க முடியாது. மரியாதையாக சேலை கட்டிட்டு வந்து காப்பி கொடுத்துட்டு போகிற வழியை பாரு. அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிறோம். ஏமா அப்படி பண்ணுறீங்க? எனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியதானேம்மா. பிடிக்கலம்மா எனக்கு. ஏன் அந்த எலும்பு கூட இருக்கிறானே அந்த சிவா, அந்த நாயை மட்டும் பிடிச்சிருக்க? அந்த பொறுக்கி நாயை, அந்த பொறுக்கி நாயை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்றதெல்லாம் பிடிச்சிருக்குது உனக்கு? மரியாதையை கிளம்ப வரைய பாரு. வேக்கான பேசிகிட்டு இருக்காத. மா இன்னொரு டைம் சிவாவை பொறுக்கி நாய்க்கு இன்னும் பேசாதீங்க, டென்ஷன் ஆயிடுவேன். அவ்வளோதான் சொல்லுவேன். இப்படி சாஃப்ட்னு வச்சுக்க. ஏன் ஏமாடி எவனுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவ? அவ்வளோதான் ஞாபகத்தில் வச்சுக்கோ. உயிர் இருக்காது உடம்புல. மரியாதையே வரவழைய பாரு. ஓட்டெல்லாம் அனாவசியமாக எனக்கு பேச முடியாது. இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போயிரு. பேச்ச பேசுறா பாரு. எவ்வளோ வாய் பேசுறா அவளாம். சிவா கடவுளே, என்னதான் நான் அப்படி பண்ணிட்டேன்? என்ன பண்ணேன்? லவ் பண்ணேன். அவனை என்னால் மறக்க முடியல. ஆனால் என்னதான் பண்ணட்டும்? இன்னொருத்த முன்னாடி போயிட்டு எப்படி நான் நிற்க முடியும்? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே நான் அதுலேருந்து வெளியில் வரதுனாலும் எனக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் டைம் கொடுக்கணும்ல. எப்படி போயிட்டு மனசை மாற்றிட்டு நான் போயிட்டு ஒருத்தனுக்கு காஃபி கொடுக்க முடியும்? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பண்ணுறாங்க? ஏய் கிளம்புறியா இல்லையா? கடவுளே கடவுளே சிவா, முடியலடா. நான் மட்டுமே தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கே. என்னை வந்து பேசாமல் கூட்டிட்டாது போய் தொலைடா. நான் எப்படிடா உங்ககிட்ட பேசுவேன்? ஜெனி, சுஜி, சுஜி என்னடி என்னாச்சு உனக்கு? ஆன்ட்டி தண்டி வர சொன்னாங்க. உன்னை பொண்ணு கேட்டு வராங்களா? சீக்கிரம் உன்னை கிளம்ப சொன்னாங்க. சுஜி என்ன விளையாடுறியா நீ கூட? என்ன சுஜி கேஷுவலாக பேசிட்டு இருக்க? ஜெனி, நான் போயிட்டு உன்னை அந்த மாப்பிள்ளையை கட்டிக்க சொல்லுவேனா? சொல்கிறத முதல்ல கேளு. நீ ட்ரெஸ்ஸை மாற்று, மாப்பிள்ளைக்கு போய் காஃபி கொடு, அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம். சரியா? முதல்ல நீ ட்ரெஸ்ஸை மாற்று. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி. ஜெனி, நேற்று என்ன நடந்துச்சு தெரியுமா? நீ காலேஜ்லேருந்து வந்துட்டில்ல, சிவாவுக்கு லோ பிபி ஆகி ஃபிக்ஸ் வந்துடுச்சு. சுஜி என்ன சொல்ற? சுஜிமா என்ன சொல்ற? அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், நார்மல் ஆகிடுச்சு. இப்போ நல்லா இருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல் போகல ஜெனி. என்ன சொல்கிற சுஜி? அவன் ஏன் இப்படிலாம் ஆச்சு அவனுக்கு? என்னால் தானே. ஐயோ அவனுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியலையே. கஷ்டமாக இருக்கே. பாவம் சிவா. ஐயோ நான் எதை தான் நினைப்பேன்னு எனக்கு தெரியலையே. எனக்கும் சிவாவை பற்றி எதுவும் தெரியல. கார்த்திக்கிட்டையும் நான் ஃபோன் பண்ணி எதுவும் கேட்டுக்கல. அப்பா வேற வீட்டுக்குள்ளே இருந்தாரா. எனக்கும் ஃபோன் பேசுகிறதுக்கு ஒரே எம்பாரசிங்காக இருந்துச்சு. அதான் விட்டுட்டேன்.
நீ எதுவும் பயப்படாத. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, கம்மிங் சண்டே நைட்டு எல்லாருமே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணுவோம். இன்டர்வியூலாம் எதுவும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் இருக்குமா. ப்ரெஷருக்கு உடனடியாக ஜாப்னு சொன்னாங்க. ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீஸ்லாம் விட்டுருவாங்க ஜெனி, கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஊரில் வந்தால் எப்படியும் நம்ம பேச்சை கேட்பாங்க ஜெனி, கை நிறையா சம்பாதிக்கும் போது. பயப்படாத சரியா? நீ இப்போதைக்கு சிரிச்ச முகமாக போயிட்டு காஃபி மட்டும் மாப்பிள்ளை கொடுத்துட்டு வந்துரு. சுஜி, எப்படி சுஜி? சிவா எப்படி இருக்கானே தெரியல சுஜி. நான் எப்படி எவனோ ஒருத்தனுக்கு போய் காஃபி கொடுப்பேன் சுஜி? இங்கே பாரு, நீ சிரிச்ச முகமாக போயிட்டு காஃபி கொடுத்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு எந்த வித சந்தேகமும் வராது. நாளைக்கு போயிட்டு உடனடியாக நம்ம சிவாவை மீட் பண்ணலாம். புரியுதா? நீ அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் சிவா உன் மனசில் இருக்கான்னு அவங்க நினச்சிப்பாங்க. நீ சிவாவை மறந்த மாதிரி நடி உங்கள் அம்மா கிட்ட. அப்போ தான் போய் சிவாவை மீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் டி. அப்படின்னா சொல்கிறேன். இப்போ பாரு, சிரிக்கிறேண்ணா. சிவாவுக்காக நான் எந்த வேஷமும் போடுறேன்டி. இப்போ போயிட்டு காஃபி கொடுக்கட்டா? கொடுத்து வரேன். தட்ஸ் குட். ஓகே, போகலாமா? போகலாண்டி. ஆனால் நான் காஃபிலாம் கொடுக்க மாட்டேன்டி. நானே சாரி கட்டிருக்கேன், தடுக்கி விழுந்துருவேன். சும்மா வேணா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன். பட் நீ மாப்பிள்ளைகிட்ட கேஷுவலாக பேசு, நல்லா சிரிச்சு அப்போ தான் ஆன்ட்டிக்கு டவுட் வராது. ஐ நோடி. இப்போ கூட அம்மா வந்து என்ன நல்லா கேவலமாக கழுவி ஊற்றிட்டு போனாங்க. ஏண்டி, அம்மா தானடி. அம்மாட்ட திட்டு வாங்குறதுலாம் ஒரு தனி சுகம். மாப்பிள்ள, இவங்க தான் பொண்ணோட அம்மாவும் அப்பாவும். ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. சரளா, இவர் தான் மாப்பிள்ள, பேரு டேவிட்டு. அவங்க அம்மா அப்பா ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க, அவங்களால வர முடியல. அதனால மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா போதுன்ட்டு மாப்பிள்ளை அனுப்பியிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க என்ன ஐயா சொல்றதுக்கு இருக்கு? அதான் மாப்பிள்ளை தம்பி வந்துட்டாரு. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்ச போதும், நமக்கு பிடிச்சிருந்து என்ன பண்றது? அந்த பொண்ணை வர சொல்றேன் இருங்க. சுஜி, சுஜிமா, ஜெனிஃபரை கூட்டிட்டு வாமா. தான் இப்ப வந்துருவாங்க ஐயா. என்னங்க, அங்க மாப்பிள்ளை பக்கத்துல போய் உட்காருங்க. பொண்ணு வந்தா இந்த சைடு நிற்கிட்டோம். அம்மாடி, நான் பேசிக்கிட்டு நான் போய் காஃபி கொண்டுட்டு வரேன். அம்மா சரிம்மா, நீ போ. ஐயோ, இப்ப பாரு சந்தோஷமா இருக்கிறா. இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். சரி நீ பேசிட்டு வரேன். எப்படியோ நல்லபடியா முடிஞ்சா சரிதான். அம்மாடி ஜெனி, இவர் அம்மா மாப்பிள்ள பொண்ணு கிட்ட வந்திருக்காரு. தாத்தா, 2 பொண்ணு இருக்கவும் கன்ஃபியூஸ் ஆகுது. யாருன்னு சொல்கிறீங்களா? கண்ணாடி போட்டிருக்க பொண்ணா, இல்லை ரோஸ் கலர் தாவணி போட்டிருக்கேன் அந்த பொண்ணா? கண்ணாடி போட்டிருக்க பொண்ணுப்பா, பூ வச்சிருக்க பொண்ணு தான் நீ பார்க்க வந்த பொண்ணு. ஓ, ஹலோ, உங்க பேரு? ஹாய், ஐ எம் டேவிட். ஓ, நைஸ் நேம். ஏய் ஜெனி, ரொம்ப கேஷுவலா இருக்க மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்றடி. வெல்டன். சும்மா ரெடி. அப்புறம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எங்க ஒர்க் பண்றீங்க? எவ்வளோ salary வாங்குறீங்கன்னு சொன்னா ஓகே. மந்த்லி இன்கம் 2 lakhs earn பண்ணிகிட்ருக்கேன். வாவ், சூப்பர். நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ, எம்சிஏ. ஓ, சூப்பர். ஐம் ஜெனிஃபர். நான் பிகாம் சிஏ ஃபைனல் இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஜாபுக்கு இன்னும் போகல. இவ தான் என் ஃப்ரெண்டு, நேம் சுஜி. இவளும் நானும் சேம் கிளாஸ் தான். அவளும் பிகாம் சிஏ தான். ஹலோ சார். அப்புறம் அரியர்லாம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ செமஸ்டர் எழுதியிருக்கோம். அது ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். அரியர்லாம் வராது. ஓ, குட் கேர்ள். ஜெனிஃபர், எங்களுக்கு 2 காட்டன் ஃபேக்ட்ரி இருக்குது. அப்பா தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீட்டில் இருக்காமல் சரி ஓகே ஃபீல்டு ஒர்க் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தட்ஸ் ஆல் மை பர்சனல். நீங்கள் எதாவது ஷேர் பண்ணணுமா? நோ, எங்கள் அப்பா அம்மா விருப்பம் தான் என்னோட விருப்பமோ. அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஓ, ஸோ குட். அங்கிள், உங்கள் பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. ஆண்டி, நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஐயோ, தனியாவா? ஐயோ, இவ வேற ஏதாவது சொதப்பிடுவாளே. சரிங்க மாப்பிள்ள, நீங்கள் போய் பேசுங்க. அம்மா, ஓகேம்மா, நான் போய் பேசுகிறேம்மா. எனக்கு எங்கள் அம்மா அப்பா யாரை சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் கட்டிப்பேன். ஜெனிஃபருக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி போச்சாட்டுக்கு, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நீ அப்படின்னா மாப்பிள்ளைய ஓ ரூமுக்கே கூட்டிகிட்டு போமா. ஜெனிஃபர், என்னடி நடக்குது? ரூம்குள்ளார போய் பேசணுமா? ஏய், தனியாக அப்படின்னா இங்கேயே வெளியில் கொஞ்சம் தள்ளி போய் பேசுங்கடி. சச்சி, இதுதான் நல்ல சான்ஸு. இந்த டபரா வாங்கிட்ட என் லவ்வை பற்றி சொல்லிடுவேன். அப்பா, எனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்குப்பா. ஆனால் எனக்கு 6 மாதம் மட்டும் டைம் கொடுங்கப்பா. நான் நீங்கள் சொல்கிறவங்களே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ப்பா. எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம். ஏம்மாடி, 6 மாதம் தானே, அது போகிறதே தெரியாது. இந்தான்னு ஓடிடும் தெரியுமா? கல்யாண வேலை அம்புட்டு கிடக்கும் தலை மேலே. 7 மாதம் 8 மாதம் கிடச்சா கூட பத்தாது. சரி நீங்கள் 2 பேரும் போய் பேசிட்டு வாங்க, போங்க.
போங்க மாப்பிள்ள போங்க. ஜெனிஃபர் பார்த்துடி. வாங்க டேவிட். தனியா பேசணும்னு சொன்னீங்க, அமைதியா இருக்கீங்க. என்ன பேசணுமோ பேசலாம்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அப்புறம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு பொண்ணுங்கனாலே ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஓகே, உங்களோட ஹைட் என்ன? 5.5. ஓ நைஸ். கட்டில் உட்காந்து பேசலாமா? இல்லை பரவாயில்ல, நின்றுட்டே பேசலாம். நீங்கள் பேசணும்னு தானே சொன்னீங்க, கட்டிலெல்லாம் உட்கார வேணாம். ஆக்சுவலாக இது என்னோட பெட்டு தான், இருந்தாலும் வேண்டாம். ஓ ஓகே ஓகே. என்ன எவ்வளோ பிடிச்சிருக்கு? தாடி, இவன் என்ன ஒரு மார்க்கமாக பேசுகிறான், மாட்டிக்கிட்டோமோ? டேவிட், எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ நான் அதை தான் கேட்பேன். எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பம்லாம் எதுவும் கிடையாது, அவ்வளோதான். ஏய் பி கூல் கூல். ஒய் டென்ஷன்? நோ, நான் டென்ஷன்லாம் ஆகல. சின்ன பார்த்துட்டோம், வேற ஒன்றும் இல்லை. கையெடுங்க. ஏய் அதான் எல்லாம் முடிவாயிடுச்சு. நீ என் ஒய்ஃப் ஆக போகிற. இட் இஸ் கேஷுவல், ஸோ நோ டென்ஷன். ஓகே. அத்தாடி, காஞ்சி குரல்ல பேசுறானே. ஜாஸ்மின் பூவா? ரொம்ப நல்லா இருக்கு, வாசம் தூக்குது. இந்த சாரி கூட உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா? ஐயோ, மாப்பிள்ளைங்கன்னா நல்லவங்களா தானே வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பேசணும்னு சொல்லவும் தனியாக நான் பாட்டுக்கு வந்துட்டேனே. இந்த பொறுக்கி ரூமில் வந்தோடனே வேற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறோம். போச்சு. ஓகே, வெட்டக்கூடாது. லவ் மேட்டர் சொல்லிடணும். டேவிட், நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் உட்காருங்க, நான் நிற்கிறேன். நீயும் உட்கார்றேன்னு சொல்லு, நான் உட்கார்றேன். எனக்கு ஒன்றும் கால் வலிக்கல. ஆமாம், உனக்கு கால்லாம் இப்போ வலிக்கல, எருமை மாடு. ஒரு நிமிஷம். ஏய் வாட் ஹேப்பன்? டேவிட், நத்திங் ஹேப்பன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஒரு லவ் இருந்துச்சு. என்ன கை வைக்கிறான்? ஏய் இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும். நான் கூட தான் காலேஜ் படிக்கும்போது 2-3 பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கேன். நிறைய பொண்ணுங்களும் சைட் அடிச்சிருக்கேன். காலேஜ் வயசில் இதெல்லாம் வரும்ப்பா. தட் இஸ் டீனேஜ் ஏஜ். 2-3 பொறுக்கி போய். டேவிட், கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? கை எடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கேஷுவலாக பேசுவேன். கை எடுங்க. ஏய் என்ன நீ காலேஜ்லாம் போயிட்டு படிச்சிருக்க, எப்படி தயங்குற? மல்லிகைப்பூ வாசனை அப்படியே தூக்குது தெரியுமா? டேவிட், ப்ளீஸ் மூவ். ஓகே ஓகே. ஓகே, நம்ம போலாமா? ஏதாவது வேற ஏதாவது பேசணுமா? ஏய் ஜஸ்ட் 10 minutes இரு. வந்த உடனே போனால் எப்படி? மற்றவங்களுக்கு நம்ம பேசணும்னு கூட தெரியாமல் போயிடுமே. சொல்லுங்க, ஏதாவது சொல்லணுமா? நீ தான் ஏதோ சொல்லணும்னா. டேவிட், நான் வந்து 11th 12th ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணேன். காலேஜ்ல இருந்தும் முடிகிற வரைக்குமே அவனை தான் லவ் பண்ணுறேன். இன்னமும் ஸ்டில் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் நேம் வந்து சிவா. இன்னமும் நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த டைமில் தான் நீங்கள் என்னை பொண்ணுக்கிட்ட வந்துட்டீங்க. ஏய் நோ ப்ராப்ளம். இப்போ உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளமா? ஏய் ஒன்று சொல்லிட்டா, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நிறைய லவ் பண்ணிக்கோ. ஆனால் எனக்கு மட்டும்தான் மனைவியாக இருக்கணும். நீ அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? சுத்தமான கிட்டவன் போல என்ன இப்படி பேசுகிறான். ஓகே, அம்மாவை கூப்பிட வேண்டியதான். கரண்ட் போச்சு. என்ன பண்ற? ஸோ பியூட்டிஃபுல். ஐயோ கடவுளே, என்ன பண்றீங்க? இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நடக்கும். ஏன்னா உங்கள் அப்பா ஆஃபீஸில் எங்கள் அப்பா கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. எங்கள் அப்பா 10 லட்சம் கொடுத்துருக்காரு. அதுக்காக தான் எங்கள் அப்பா ஒன்று பொண்ணு கேட்டார். எனக்கு புரியுதா? அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஏன் இப்படி பண்றீங்க? ஜெனி, டேய் பொறுக்கி. உன்னை யாரும் உள்ளே வர சொன்னா? டேய் பொறுக்கி, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உன் லட்சம் என்னன்னு நல்லா தெரியுது. ஜெனி, என்னது இது? சாரி அட்ஜஸ்ட் பண்ண. என்ன ஜெனி? டேய்
பொறுக்கி அறிவில பொண்ணு பக்கம் வந்த அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. யார்டா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவா? இங்க பாரு, ஒழுங்கா மரியாதையா நீயே போயிட்டு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடு. சும்மா ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் அவ்வளோதான். இங்க நடந்ததை எல்லாத்தையும் நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோம், சரியா? ஜெனி உள்ள வரதுக்கு முன்னாடியே வீடியோ ரெக்கார்டு போட்டு தான் வந்தா. அப்பதான் உன்னோட கேரக்டர் என்னன்னு எங்களுக்கு தெரியும்ட்டு, சரியா? ஒழுங்கா நீயே போயிட்டினா அந்த வீடியோ எங்கேயும் காட்ட மாட்டோம். இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். போயிட்டு ஒழுங்கா பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லு, போடா. பொண்ணுங்கடி நீங்களாம் வீடியோ ரெக்கார்டு. ஏய் கபர், நான் நினச்சேன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்த முடியும். நீங்களாம் எனக்கு பெரிய ஆளே கிடையாது. எங்கள் அப்பா வாங்கியிருக்க கடனுக்காக இவ கூட 2 மாதம் இருக்கலாம்னு நினச்சேன். கட்டவளே, ஏய் உங்கள் 2 பேத்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன்டி. ஏய் சீ, தூ பொறுக்கி, மூடிட்டு போடா, வெளியே போடா, ஃபஸ்ட்டு வெளியே போடா. ஏய் இங்கே பாரு, பொண்ணை மட்டும் இல்லை உங்கள் 2 பேத்தையுமே ஒரே டைமில் நான் அடையாமல் விட மாட்டேன். இது சேலஞ்சுடி. டேய் பொறுக்கி போடா, டேய் போ. உன்ன மாதிரி ஆளுங்களாம் கடவுள் பார்த்துக்குவான். ஒரே டைம்ல 2 பொண்ணுங்களாம், மூஞ்சிய பாரு அதுக்கு. சுச்சி, நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துன. இல்லனா அந்த பொறுக்கி என்ன என்ன பண்ணிருக்கேன்னு எனக்கே தெரியாது. வாய் மூடு. அழுகிறது மட்டும் தான் உனக்கு தெரியுமா? வேற எதுவும் தெரியாதா? ஒரு பொறுக்கி மேல கை வைக்கிறான், அழுதுட்டு நின்றுட்டு இருக்க. லூசு, உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு. ஒருத்த மேல கையை வைக்கிறான், என்ன பண்றான்னு உனக்கு உணர்வே இல்லையா? தெரியாதா? சுச்சி, என்ன திட்டாத சுச்சி, நான் எதுவுமே பண்ணல சுச்சி. ஆமாம்மா, நீ எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணாம இருந்தனால தான் அவன் நேரம் ஒன்றை பண்ணியிருப்பான். லூசு பிடிச்சவளே, வா. இல்லை நீ இங்கே உட்காந்துரு, நான் போய் பார்த்துக்கிறேன். சரி. பொறுக்கி நாய் இந்த மாதிரி கூடவா இருப்பானுங்க? சுச்சி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நம்ம நிலைமை என்ன இருக்கும்? அப்பா, சிவா இடத்துல என்னால் வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியாது. ஐயோ, நினைச்சாலே கஷ்டமா இருக்குப்பா. சிவா ஜோசியரே, கொஞ்சம் கூட எனக்கு பொண்ணை பிடிக்கல ஜோசியரே. பொண்ணை வளர்க்க தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க இவங்க. குடும்பமா இது? இந்த குடும்பத்துக்கு எதுக்கு என்ன ஏதுன்னு விசாரிக்காம என்ன கூட்டிட்டு வந்திருக்க? தரகரே இருங்க, எங்க அப்பா கிட்டே சொல்லி வைக்கிறேன் உங்களை. நீங்க இனிமே சரிப்பட்டு வர மாட்டீங்க. மாப்ள மாப்ள, என்னங்க, எனக்கு தெரிஞ்சு உங்க பொண்ணு தான் ஏதோ பண்ணிருப்பா. அதனால தான் மாப்பிள்ள வேணான்னு சொல்றாரு. இருங்க, நான் போய் அவளை என்னன்னு இன்னைக்கு 2ல் 1 கேட்டு வரேன். இது என்ன பழக்கம்? இது கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற மாதிரி. ஐயா செத்த இருங்க, நீங்க ஒன்றும் கோச்சிக்காதீங்க, இருங்க நான் வரேன். இருங்க, நான் வரேன்ப்பா. இதுக்கு மீறி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஐயா தரகரே, ஐயா நில்லுங்க ஐயா. ஏய் ஏண்டி அவர் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறாரு? பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு காரு துப்பிட்டு போறாருடி. ஏடி சொன்ன சொல்லு. இதுக்கு தான் ரூம்ல போய் பேசுறதுக்கு சம்மதம்னு சொன்னியா? ஏய் மாப்பிள்ளைட்ட என்னடி சொன்ன? என்ன சொன்னேன்னு கேட்குறேன், சொல்லு. வாயை தர, இல்லைன்னா அப்படி வர கோத்துக்கு மிதிச்சு கொன்றுவேன் உனைய. நான் என்ன சொன்ன சொல்லு. நான் ஒண்ணுமே பண்ணலம்மா, நான் எதுவுமே சொல்லல. எங்க அம்மா அப்பா விருப்பம் தான் எனக்கும். எனக்கு சம்மதம் தான் சொன்னேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஏய் என்ன பண்ணனா என்ன? அவர் தானே கட்டிக்க போற, அனுசரிச்சு தான் போகணும். மாப்பிள்ளைய ஆயிட்டாரு, அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஆண்டி என்னம்மா இங்க என்ன நடந்துச்சு? நீ பார்த்துட்டு தான் இருந்திருப்ப. என்னன்னு சொல்லு, இல்லை சேர்ந்துக்கிட்டு பண்றீங்களா அப்படியே? ஆண்டி போதும் நிறுத்துங்க, நீங்க பெரியவங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஏது என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க, அதுக்கப்புறம் வார்த்தையை விடுங்க, புரியுதா? என்கிட்டே புரியுதான்னு பத்தி பேசிட்டு இருக்கியா? சுஜி என்ன பழக்கம் இது? ஆண்டி நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே அருமை மாப்பிள்ள, என்ன பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நான் வந்தேன் யதார்த்தமா. அவன் சுஜியை மிஸ்யூஸ் பண்ண பார்க்கறான். ஐ மீன் சுஜியோட சாரிலாம் ரிமூவ் பண்ணிட்டு சுஜி ஏதோ பண்ண பார்க்கறான். இப்பயாவது உங்களுக்கு புரியுதா புரியலையா? என்னடி சொல்ற? அப்படியே பண்ணணும் இருந்தாலும் அது மட்டும் இல்லம்மா, கரண்ட் போனுச்சு இல்லம்மா. அவன் என் பின்னாடி வந்து நின்றுக்கிட்டு எனக்கு நீ வேணும், நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் நடக்கும். எங்க அப்பா கிட்ட கடன்லாம் வாங்கியிருக்காரு, அதுக்காக தான் உன்னை பொண்ணு கேட்க சொன்னாங்க எங்க அப்பா. அப்படிலாம் பேசினாம்மா. பாத்தீங்களா ஆண்டி, முன்ன பின்ன தெரியாத எவனையும் ஒருத்தனை மாப்பிள்ளன்னு கூட்டிட்டு வந்து அது ரூம்ல வரைக்கும் பேச விட்றீங்க. அவன் பண்ண லட்சணம் என்னன்னு பாத்தீங்களா? ஐயோ நீங்கள் சொல்கிறது எதுவுமே என்னால் நம்ப முடியலம்மா. பொண்ணு பக்கம் வரவேன் குனிஞ்சிக்கிட்டு பேசக்கூட மாட்டாம்மா. அப்படிதாம்மா இருப்பானுங்க மாப்பிள்ளை. என்ன இந்த மாதிரி வந்து பிள்ளை மேலே கையை வச்சிருக்கிறானே, நான் என்னடி பண்ணுவேன்? ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க. மாப்பிள்ளைனா 1000 பேர் வருவான் போவான், பிடிச்சிருக்குன்னு சில பேர் சொல்லுவான், பிடிக்கலன்னு சொல்லிட்டு போவான். இது வந்து நார்மல் தான் ஆண்டி, இதுக்கு போயிட்டு மனசை போட்டு குழப்பாதீங்க. அவன் வந்தான் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டான், அந்த மாதிரி நினச்சிக்கலாம், விட்டுருங்க. இல்லை ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி பொண்ணை பிடிக்கலன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு மாதிரி சொல்லுங்கள். பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் செட் ஆகலை, பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிங்க ஆண்டி. இங்கே பாருங்கள், பொண்ணு பார்க்க வரான்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு குதிச்சிங்க. இப்போ அதே மாதிரி பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னா அதையும் ஏற்றுக்க அந்த மனப்பான்மையை கொண்டு வாங்க ஆண்டி. ஏன் எல்லாரும் இப்படியே இருக்கீங்க?
ஆண்டி பொண்ணு பார்க்க வந்தப்பே அவனோட லட்சணம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஜெனியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளோட லைஃப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அதை உங்களால் தாங்கிக்க முடியுமா? சொல்லுங்கள் ஆண்டி. தாங்கிக்க முடியாதுல்ல. இப்போவே நம்ம பொண்ணோட வாழ்க்கை சேவ் ஆயிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. நான் வரேன் ஆண்டி. ஜெனி, அம்மா மேலே ஏதாவது கோவமாடி? நீ நல்லா இருக்கணும்னு தான் சாமி நானும் இப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டேன். ஊரில் எல்லா பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணுது. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு நான் ஒரு தாயை ஆசைப்பட மாட்டேனா சொல்லு. அதனால தான்மா நானும் சந்தோஷமாக இருந்தேன். அம்மா, நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி தாம்மா நானும் இப்போ நடந்துக்கிட்டேன். ஆனால் அவன் தாம்மா தேவையில்லாமல் பண்ணிட்டான். நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்கம்மா. கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் பார்க்குற பையனை தான் நான் கட்டிக்கிறேன். கவலையே படாதீங்கம்மா. ஐயோ, புள்ள நம்ம மேலே நம்பிக்கை வச்சு இப்படி சொன்னாலே இந்நேரம் இந்த பாலாக போனவனை இவளுக்கு மாப்பிள்ளையாக கொண்டு வந்திருந்தா நம்ம என்ன கதையாயிருப்போம். புள்ளையோட நம்பிக்கையே கெடுத்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு பெத்த தாய் தகப்பேன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை தானே அமைச்சு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கழுசடியை கூட்டிகிட்டு வந்துட்டோமே. தரகர்கிட்ட தான் போய் பேசணும்.